அரசு விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இடம்பெறக்கூடாது என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். அரசு விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது பத்தி தகவல்களை பதிவு செய்யுங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர்ல விளம்பரத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்தவும் தடை விதிக்க கோரி அதிமுக மக்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தரப்புல ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டதுங்க. இந்த வழக்குல தலைமை நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் அடிப்படையில முதலமைச்சரின் புகைப்படத்தை வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கட்சி கொள்கை தலைவர்களின் புகைப்படத்தையோ அல்லது முன்னாள் முதல்வர் புகைப்படத்தையோ பயன்படுத்துவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு திட்டத்தில் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாதுன்னோ, அதே போல் ஆளுங்கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு விரோதமானதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால தமிழக அரசு புதிதாக தொடங்க உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வரோட பெயரையோ முன்னாள் முதல்வரின் புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது. அரசு நலத்திட்டம் செயல்படுத்துவது குறித்தோ நீதிமன்றம் எந்த உத்தரவும் தெரிவிக்கவில்லைன்னு தலைமை நீதிபதி தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக தரப்பில் அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த வழக்கானது தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.